ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அட கடவுளை என்ன ஒரு நடிப்பு அரக்கி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நிறைய பேர் நடிக்கிறாங்க. உண்மையிலே நம்ம திவாகர் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டாச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ரா கிட்ட இப்போ வந்து விஜய் பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மனசாட்சி இல்லாமல் அப்படியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னென்னா விஜய் பார்வதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாக்கா அந்த குறும்படம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன பேசுகிறீங்க சபரி அப்படின்னு கேட்கும்போது தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணா அதுக்கு ஒரு குறும்படம் போடட்டுமானும் போது விக்ரம் நீங்கள் சொல்லுங்கன்னும் போது, இல்லை சார் எனக்கு சரியாக தெரியல, மேன்லாலிங் பண்ணல அப்படின்னு சொன்னார், நான் மேன்லாலிங் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னேன், அது சொல்லலாமா விக்ரம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன் தப்பு தான் சார், அங்கே ரொம்ப பெரிய ஊர் உத்தமர் மாதிரி பேசியிருப்பார். இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு மணி கேட்குது, நீ போயிட்டு 2 வாரம் பேசாமல் இரு, அப்புறமா நான் மன்னிக்கிறேன், இவர் பெரிய இவர் ஏன் போயா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த தலை டாஸ்கில் உங்களுக்கு அடிப்பட்ட டைமில் வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கலாச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு சொல்லியிருப்பார், சபரி கழுத்துலேயே மிதிச்சுக்கணும், சாண்ட்ரா நீங்கள் சொன்னதை நான் செய்யாமல் விட்டேன் ஏன்னா எனக்கு மனசு வரலன்னு, நான் அப்போ என்னோடய ஷேரை தரமாட்டேன்டா, நான் சொன்னது நீ செய்யலடா அப்படின்னு கலாச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து இவரும் பேசியிருப்பார், கழுத்துலேயே மிதிச்சிருக்கணும் நீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தூக்கி கலாச்சிருக்கணும்னு இருப்பார். பிரஜன் கலாச்சிருப்பார், திவாகர் சைலண்ட்டாக உட்காந்துருப்பார், ஏன் என்னையே கோத்து விட்றீங்க அப்படின்ட்டு. இவ்வளோ விஷயங்களும் செய்த பிறகு இங்கே விஜய் பார்வதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாக்கா அங்கே வந்து நம்ம சார் சொல்லும் போது தான் தெரியுது இவன் மேன்ஹாலிங் பண்ண வேண்டியதானு சொல்லியிருக்காங்க அந்த விக்ரம். அப்படிங்கும்போது இவங்கள ஒன்றுமே தெரியாது, ஆமாப்பா எப்படி பண்ணுறாங்க பார்த்தியான்ற மாதிரி நல்லா நடிக்கிறாங்க. அவங்க நல்ல நடிகன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்களே, மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்றது கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா? பிரஜன் பார்க்குறாரு, ஐயோ இவன் நடிப்பை பார்த்து நம்ம மாட்டிப்போம் போல இருக்குன்னு. அதில் கொஞ்சம் பரவாயில்ல பிரஜன், ஏன்னா எல்லாத்தையும் மனசுலேருந்து கொட்டிடுறாப்புல. கேம் ஆடுறோ இல்லையோ மனசில் என்னமோ தன்னை ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஹீரோ மாதிரி ஒரு சில டைலாக் சொல்லிட்டு விட்டுறாரு. தேவையில்லாத வீண் சண்டைக்கெலாம் போகிறதில்ல. ஆனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியாக நடித்து நிறைய பேர் ஏமாத்துறது, குறிப்பாக விஜய் பார்வதி ஏமாத்துறாங்க. அது விஜய் பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இவங்களால் விஜய் பார்வதிக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.